ஹலோ மக்களே, இப்போ நம்ம டிராகன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆன்லைனில் சொல்லணுன்னா படம் நல்லா இருக்குது, ஒரு நல்ல என்டர்டெய்னர் தான். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் ஒரு தடவை பாருங்கள். கண்டிப்பாக படத்தை என்ஜாய் பண்ணலாம். இப்போ படத்தோட கதையை பற்றி சும்மா மேலோட்டமாக பார்க்கலாம். ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையன் லவ் ரிஜெக்ட் ஆன காரணத்தினால காலேஜில் நல்லா படித்தாலே நம்மளுக்கு லைஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு மூடுக்கு போயிட்டு 48 அரியர் வச்சுட்டு சுற்றுறாப்படி. 48 அரியர் வச்சுருக்கிறதுனால அதை கிளியர் பண்ணாமல் நானே ஃபஸ்ட் ஆள் 48 அரியர் வச்சுக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவர் கூட ஒரு பொண்ணை லவ்வும் பண்ணுறாரு. காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் ஆகி போனாலும் வேலையும் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸோடு தங்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோடு தங்கிட்டு இருக்கிறவருக்கு லவ் பிரேக்கப் ஆகுது. அப்பையும் திருந்தாமல் ஏமாற்றி வேலை வாங்குறாரு. ஏமாற்றி வேலை வாங்கி முன்னேறி வராரு. படம் சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா, தப்பு பண்ணால் கர்மா திருப்பி அடிக்கும். இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். ஏன்னா லைஃப்பில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். ரொம்ப ரொம்ப நல்ல கருத்து தான் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை ஒரேடியாக கருத்து படமாக சொல்லி போர் அடிக்காமல் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டோடு நல்லா பார்த்து ரசிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. வெறும் கருத்து மட்டும் சொன்னால் யார் பார்ப்பாங்க? என்டர்டெயின்மெண்ட்டோடு சொன்னால் தான் ரீச் ஆகும். அந்த வகையில் நல்லா இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு கிட்டத்தட்ட தனுஷ் சாரை இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு திருப்பி கிடச்ச மாதிரி இருக்குது. நல்லா நடிக்கிறாரு, நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு, எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல ஆக்டர். நல்ல இதே மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா சூஸ் பண்ணி நடித்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரவுண்ட் வருவார். ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்காங்க. படத்தில் நல்லா நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அனுப்பமானா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் தான். ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹீரோயினுமே நல்லா நடிச்சிருக்காங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காங்க. அடுத்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் மிஷ்கின் சார், கௌதம் மேனன் சார், ரவிக்குமார் சார், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரே ஒரு சீனில் ஸ்னேகாவும் வராங்க. அண்ட் இவங்க டேரக்டர்ஸ் கேட்கவே வேண்டாம், எல்லாரோட ஆக்டிங்கும் டாப் கிளாஸ் தான். அதில் நம்ம கமெண்ட் அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லோரும் பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ். அதுவும் மிஷ்கின் சார்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங், அந்த மாதிரி ஒரு சைட் நம்ம மிஷ்கின் சார்கிட்ட பார்த்துருப்போமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அதை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க தேட்டர்ஸில். அண்ட் அடுத்து முக்கியமானது விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கான். அவங்க 2 பேரும். நிறைய பேர் ஹர்ஷத் கானோட ஆக்டிங் நல்லா இருந்தது, விஜய் சித்துவோட அவர் ஸ்கோப் நிறைய இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு விஜய் சித்துவோட சீன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி நாங்கள் 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால இருக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. ஹர்ஷத் கானுக்கு டான்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. வெரி குட். அண்ட் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்தது. கடைசியாக கதையில் சொல்லியிருந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்தது. தப்பு பண்ணுறவங்களுக்கு கூட டக்குன்னு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு ஜர்க் வர்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தது நல்லா இருந்தது. அண்ட் சிம்பு சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்பவே நல்லாயிருக்கு. படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரிவ்யூ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.